அதுமறை முதல்வனை ஆழிமாயனைக் கதுமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் 17-18 ஸ்லோகங்கள். பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். மற்ற எந்த மனிதன் ஆத்மாவிடத்தே பிரீத்தி உடையவனாயும் ஆத்மாவிலேயே திருப்தி பெற்றவனாயும் ஆத்மாவிடத்தே சந்தோஷம் உள்ளவனாயும் இருக்கிறானோ அவனுக்கு செய்யத்தக்க காரியம் ஒன்றும் இல்லை. அந்த ஆத்ம ஞானிக்கு இங்கே கர்மம் செய்வதனால் யாதொரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. கர்மம் செய்யாததால் யாதொரு தோஷமும் இல்லை. இவனுக்கு சகல பூதங்களிடத்தும் யாதொரு பயனுக்காக ஆசிரியக்க வேண்டுவது ஒன்றுமில்லை. இது ஸ்லோகம். 2 வழிகளை பகவான் கூறினார். யோகத்தின் வழி ஒன்று, இன்னொன்று ஞானத்தின் வழி. செயல் மூலமாக அடைகின்ற வழியை கடந்த ஸ்லோகத்தில் விளக்கினார். வாழ்க்கை கிரமத்தை அனுசரித்து எதிர்க்காமல் செயல் மூலம் இறைநிலையை அடைவது யோகத்தின் வழி. இதில் ஞானத்தில், அதாவது செயல் இன்மையில் உறுதி கொண்டவர்களை பற்றி பேசுகின்றார். செயல் இன்மை மனதாலும் புத்தியாலும் கூட சிந்தனை ஓட்டம் இன்றி தானாக இருத்தலே செயல் இன்மை. இதுவே உண்மையான செயல் இன்மை. உடலால் கர்மத்தை நிறுத்திவிட்டு உள்ளே மனம் வேலை செய்து கொண்டிருந்தால் அது போலியானது என்பதை முன்பு படித்தோம். எந்த ஆத்ம ஞானி தன்னிலேயே திருப்தி அடைகின்றானோ அவனை பற்றி பகவான் இங்கே பேசுகின்றார். சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளதை இங்கே நினைவு கூர்வது தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். ஒருவனுக்கு உதவி செய்வது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். எந்த உதவி சிறந்தது? ஒருவனுக்கு பசி எடுக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம், அவனுக்கு பசி போய்விட்டது. இனி பசி வராதா? வரும். இரவு உணவுக்கு தேவைப்படும். சரி, இரவுக்கும் உணவு போடுகிறோம். அத்துடன் அவன் பசி தீர்ந்து விடுமா? தீராது. மறுநாள் காலை அவனுக்கு மீண்டும் பசிக்கும். மற்றொருவன் மிகவும் வறுமையில் வாடுகிறான். அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தந்து உதவலாம். அந்த வேலையினால் அவன் பிழைத்துக் கொள்வான். அதிலும் அவன் முழு திருப்தி அடைவதில்லை. வாழ்வில் குறைகளோடு தான் வாழ்வான். இந்த எல்லா உதவிகளை காட்டிலும் ஒருவனுக்கு ஆன்மீக கல்வியை புகட்டும் உதவியை செய்துவிட்டால் அது மிகப்பெரிய உதவியாகும். ஆன்மீகம் ஒன்றே தேவையை தேவையின்மையாக மாற்றுவது. ஆன்மீகம் ஒன்றே தேவையை தேவையின்மையாக மாற்றுவது. மற்ற உதவிகள் எல்லாம் தேவைகளை விட்டு வெளியே வருவதற்கு உதவாது. இப்படி ஆத்ம ஞானி தன்னில் தனது ஆன்மாவில் லயித்து திருப்தி அடைபவன். அவனுக்கு தேவை என்று ஒன்று கிடையாது. எது கிடைத்தாலும் அது போதும். கிடைக்காத போதும் விஜனப்பட மாட்டான், அதாவது கவலைப்பட மாட்டான். ஒரு ஞானி அவரது ஆசிரமத்தின் வெளியே கல்லின் மேல் அமர்ந்து துணி தைக்கும் ஊசியில் நூலை கோர்த்து கொண்டிருக்கிறார். நூலை கோர்க்க முடியவில்லை. வயதாகிவிட்டது. கண்கள் சரிவர தெரியவில்லை. திரும்ப திரும்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். வானத்தில் இறைவன் சென்று கொண்டு இருந்தவர் மிகப்பெரிய ஞானி இவரை காணாமல் போவதா என்று கீழே இறங்கி வந்து ஞானியின் பக்கத்தில் அமர்ந்தார். ஞானி கடவுளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் பாட்டுக்கு நூலை கோர்ப்பதையே வேலையாக கொண்டிருந்து அப்படியே என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரோ, நான் கடவுள், இவ்வழியே போய்க் கொண்டிருந்தேன். உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள், தந்துவிட்டு போகிறேன். அதற்காகவே வானிலிருந்து கீழே இறங்கி வந்தேன் என்றார். ஞானி
அப்போதும் திரும்பி பார்க்கவில்லை. நூலை கோர்க்க முயற்சித்துக் கொண்டே, இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தாங்கள் செல்லலாம் என்று சொன்னார். இறைவன் விடவில்லை. அந்த ஊசியில் நூலையாவது கோர்த்து வருகிறேன், கொடுங்கள் என்னிடம் என்றார். ஞானியோ, வேண்டாம், என் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன், தங்களுடைய வேலையை கவனிக்கச் செல்லுங்கள் என்று முடிவாக சொல்லிவிட்டார். ஆத்ம ஞானிக்கு தேவை என்பது கிடையாது. ஏன்? தேவை என்பதெல்லாம் மனம் வெளியே வந்து பற்றுதல் ஏற்பட்டால்தான் தேவைப்படும். தன்னிலேயே திருப்தி, வேறொரு பொருளால் திருப்தி எக்காலத்தும் உண்டாகாது. அஞ்ஞானிகளாகிய நாம் ஒரு பொருள் நம்மிடம் வந்து சேர்ந்தால் மகிழ்ச்சி கூடுதலாகும் என்று நினைக்கின்றோம். அந்த பொருள் வந்தால் பின்னாளில் தொல்லைதான் என்பதை உணர்வதில்லை. எந்தெந்த பொருளை விட்டு வெளியே வருகின்றோமோ அந்தந்த பொருளால் நமக்கு தொல்லை கிடையாது என்பதை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல், அதனில் இளன். இந்த திருக்குறளை மறுபடியும் நீங்கள் சொல்லி பாருங்கள், 2 உதடுகளும் ஒட்டாது. யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல், அதனில் இளன். அழகான அற்புதமான திருக்குறள், ஆழமான கருத்து பதிந்தது. பொதுவாக நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்து அனுபவிக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், நிறைவு பெற்றதாக நினைக்கிறோம். ஆனால் ஆத்ம ஞான நிஷ்டன், அதாவது ஆத்ம ஞானி, தன் நிறைவை உகந்த பொருள்களையும் சூழ்நிலைகளையும் அடைவதால் பெறுவதில்லை. தன் நிறைவை தன்னிடமே பெறுகின்றான். இதை அடைந்தால் மகிழ்ச்சி அடையலாம் என்று நினைக்கும் பொருளிடம் நமக்கு ஆசை தோன்றுகிறது. பிறகு அந்த பொருளை அடையும் முயற்சியில் ஈடுபடுகிறோம். அதை அடையும் வரை ஒரு குறை இருப்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞானி தன் மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு பொருளையும் சார்ந்து இருப்பதில்லை. ஞானத்தினால் தன்னை சச்சிதானந்த சுரூபமாக, சச்சிதானந்த வடிவமாக அறிபவன் தன்னை கர்த்தாவாகவோ, அதாவது செய்பவனாகவோ, போக்தாவாகவோ, அதாவது அனுபவிப்பவனாகவோ காண்பதில்லை. தன்னை செய்பவனாகவோ அனுபவிப்பவனாகவோ காண்பதில்லை. ஆகையால் அவன் தன்னிடத்திலேயே நிறைவை பெறுகிறான். எதையாவது அடைவதாலோ சாதிப்பதாலோ அல்ல அவன் மகிழ்ச்சியை அடைவது, அவன் தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியை பெறுகிறான். ஆதலால் அவன் ஆத்மனி ஏவ சந்துஷ்ட எனப்படுகின்றான். 2வது அத்தியாயத்தில் 42, 46 ஸ்லோகங்களில் தன்னில் நிறைவை காணும் ஆத்ம ஞானிக்கு அழகான கவர்ச்சிகரமான சொற்களால் வேதத்தின் கர்மகாண்டம் கூறும் பலன்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கும் கிணறு எவ்வளவு உபயோகமானதோ அவ்வளவே உபயோகமானதாகும் என்று கூறப்பட்டது. யாவத் ஜீவம் ஜுஹுவாத் என்றெல்லாம் நித்திய நைமித்திய கர்மங்களை விதிக்கும் வேத வாக்கியங்களை பார்த்தால் இந்த நித்திய நைமித்திய கர்மங்களுக்கு யாருமே விதி விலக்கு அல்ல என்று தோன்றும். ஆனால் ஞானிக்கு இந்த விதி பொருந்தாது. ஞானி செயல் புரிவதில்லையா என்று சந்தேகம் வரும். அப்பொழுது அவனுக்கு மட்டும் கடமைகள் இல்லையா? செய்ய வேண்டியது என்பது அவனுக்கு இல்லை என்று ஏன் கூறப்படுகின்றது என்றால், ஞானி தன்னை கர்த்தாவாக கருதுவதில்லை. அதாவது தான் செய்பவன் என்ற அகங்காரம் அவனிடம் இருப்பதில்லை. ஆதலால் வேதம் கூறும் விதிகள் அவனுக்கு பொருந்தாது. வேதம் கூறும் விதிகள் அஞ்ஞானிக்கே பொருந்தும். ராமா என்று நாம் கூப்பிடும் பொழுது ராமன் என்ற பெயர் பெற்றவரே ராமனாக தன்னை அறிவிப்பதே, தான் ராமன் என்று நினைப்பதுதான் தன்னை கூப்பிடுவதாக உணர்ந்து திரும்பி பார்க்கின்றார். அதுபோல கேசவா என்று சொல்லும் பொழுதும் கேசவனும், ஜான் என்று சொல்லும் பொழுது ஜானும் திரும்பி பார்க்கின்றார்கள். அதுபோன்று வேதம் கர்த்தாவுக்கே கர்மங்களை விதிக்கிறது. அப்பொழுது தன்னை கர்த்தாவாக எண்ணும் அஞ்ஞானியே தனக்கு கர்மங்கள் விதிக்கப்பட்டதாக அறிகிறான். தன்னை கர்த்தாவாக எண்ணாத ஞானி தனக்கு கர்மங்கள் விதிக்கப்பட்டதாக எண்ணுவதில்லை. ஆதலால் ஞானிக்கு செய்ய வேண்டிய என்பது இல்லை.
மேலும் வேதம் விதிக்கும் கர்மங்கள் அஞ்ஞானிக்கே பொருந்தும் என்பதால் கர்மயோகமும் அஞ்ஞானிக்கு கூறப்படுகிறது. கர்மயோகமின்றி அஞ்ஞானி ஞானத்தை பெற முடியாது. ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு அறிவு சாதனமான பிரமாணத்தை தானே விசாரம் செய்ய வேண்டும். இதற்கு கர்மயோகத்தினால் என்ன பிரயோஜனம், கர்மயோகத்தினால் எப்படி ஞானம் கிடைக்கும் என்ற சந்தேகம் எழலாம். அறிவை பெறுவதற்கு தயாராக இல்லாத அந்த காரணத்தினால் பிரமாணத்தை விசாரம் செய்ய முடியாது. ஆதலால் அறிவையும் பெற முடியாது. ஞானம் என்பது அந்த கரணத்தில்தான், அதாவது புத்தியில்தான் உதிக்கிறது. அந்த கரணமானது ஞானம் உதிப்பதற்கு தயாரான நிலையில் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த கரண சுத்தமானது கர்மயோகத்தினால் தான் பெறப்படுகிறது. ஆனால்தான் பகவான் மோட்சத்திற்கு 2 வித வாழ்க்கை முறைகள் உள்ளன என்று கூறி அர்ஜுனனை கர்மகுரு, கடமையை செய் என்று வலியுறுத்துகின்றார். மேலும் ஞானத்திற்காக ஒரு சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொள்ளலாம் என்றாலும் சந்நியாசம் மட்டுமே ஞானத்தினால் அடையக்கூடிய நைஷ்கர்மியம் என்னும் மோட்சத்தையும் கொடுத்து விடாது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். துறவி ஒருவர் தினமும் உஞ்ச விருத்தி செய்து சாப்பிடுவது வழக்கம். அதாவது கழனி அறுவடை செய்த நிலத்தில் நெல் ஆங்காங்கு சிதறி இருக்கும். நெல் பயிர் செய்த நிலத்தில் அறுவடைக்கு பின்பு நெல் ஆங்காங்கே சிதறி கிடக்கும். அதனை சேகரித்து எடுத்து வந்து அரிசியாக்கி உண்பதற்கு உஞ்ச விருத்தி என்று பெயர். ஒரு நாளைக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நாளைக்கு என்று சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடாது, அதிகமாக எடுத்து வரக்கூடாது. இப்படி அந்த துறவி முற்றும் துறந்த நிலையில் நாட்டின் ஒரு மூலையில் ஒரு காட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்து வந்தார். அதை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் அரசன் நெல் தானிய வகைகளை வண்டியில் ஏற்றிக் கொண்டு வந்தான். என்ன மிகப்பெரிய ஞானி, அவர் உஞ்ச விருத்தி செய்து சாப்பிடுவதா? நெல் மூட்டையெல்லாம் ஏற்றி வந்தான். அவரை பார்த்து, எடுத்துக் கொள்ளுங்கள், ஏன் கஷ்டப்படுகிறீர்கள், தினமும் வைத்துக்கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னான். அதற்கு அவர், இவையெல்லாம் வேண்டாம், இவைகள் தினமும் என் வேலையை கெடுத்துவிடும். தினமும் என் வேலையை நானே செய்து கொள்கின்றேன், எனக்கு உதவி தேவையில்லை, திருப்பி எடுத்துச் செல்லுங்கள் என்றார். அரசனுக்கு புரியவில்லை. என்ன மனிதர் இவர் என்று கருதி மீண்டும், என் அரசாட்சியில் இவ்வாறு தினமும் நெல்லை பொறுக்கி அரிசியாக்கி உண்பது எனக்குத்தான் கேவலம், தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார். துறவியோ, அப்படியா, நான் இப்படி செய்வது தங்கள் அரசுக்கு அவமானம் என்றால் நான் அடுத்த நாட்டுக்கு சென்றுவிட விரும்புகின்றேன். தினமும் நெல்லை பொறுக்கி எடுத்து வருவது எனக்கு சிரமமில்லை. என் தேவையை நானே கவனித்துக் கொள்கிறேன், அது எளிதாகவே இருக்கிறது. நீ கொடுக்கும் தானியங்களை வைத்துக் கொண்டால் அதனை பாதுகாக்க வேண்டும். மழையில் நனையாமல் அதற்கு ஒரு வீடு வேண்டும். வீடு இருந்தாலும் எலிகள் தொல்லை வரும். எலிகள் மூட்டைகளை கடிக்கும், நெல்லை தின்னும், அதை பாதுகாக்க வேண்டும். எலிகள் வராமல் இருக்க அதற்கு பூனைகளை வளர்க்க வேண்டும். இல்லை, திருடர்கள் பயம் நேரலாம். அதற்கெல்லாம் ஆள் தேவை. தேவைகள் பெருகிக் கொண்டே போய்விடும். நெல்லுக்கு பாதுகாப்புக்காக மற்ற தேவைகளெல்லாம் பெருகிக் கொண்டே போகும். அதனால் மனம் உலகத்தில் லயிக்க வழி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது அந்த பிரச்சனை இல்லை. நான் ஏதோ கொண்டு வருகிறேன், சாப்பிடுகின்றேன், அதோடு முடிந்து விடுகிறது என்று சொல்லிவிட்டார். மன்னன் வேறு வழியின்றி உணவுப் பொருட்களை திருப்பி எடுத்துச் சென்று விட்டான். இத்தகைய ஆத்ம ஞானிக்கு, தன்னிலேயே திருப்தியாகும் நிலையில் இருப்பவனுக்கு வெளி உலக பொருள்களினால் தொல்லைதான் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களுக்கு தேவை என்பதே ஏற்படாது. பற்றின்றி நிஷ்காமமாக ஆசையின்றி வாழும் இவர்களுக்கு செயலின்மை இரண்டும் ஒன்றே. இவர்கள் எதையும் வேண்டுவதே இல்லை. இவர்கள் இருக்கும் இடம் நாடி இயற்கையே தேடி வந்து உதவி செய்துவிடும். இப்படி
திருப்தியாக இருப்பவர்களுக்கு இயற்கையே வந்து உதவி செய்யும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.